Okay guys, RCB versus Punjab Kings qualifier 1 at New Chandigarhல நடக்க போகுது. இன்னைக்கு ஈவினிங் நடக்க போகுது. அதுக்கு இப்ப நம்ம காலையில உட்கார்ந்து ப்ரிவியூ பார்க்க போறோம். இந்த மேட்ச்ல உண்மையிலே யார் ஜெயிக்க போறா, இது வந்துட்டு யாருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க போகுது, எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys, வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்பதான் நான் போடுற கிரிக்கெட் கண்டென்ட் உங்களை வந்து சேரும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நியூ சண்டிகர்ல மேட்ச் நடக்கிறதுனால பஞ்சாபுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. இந்த பிளே ஆஃப் அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு எப்பவுமே சென்னை பக்கம் சாவேன். சென்னை அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவனுக்கு ரெண்டு பேருக்கு வந்துட்டு அவங்க ஹோம் கிரவுண்ட்ல கிடைச்சனா வந்துட்டு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ்னா பேட்ஸ்மேனுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இந்த நியூ சண்டிகர்ல வந்துட்டு நிறைய ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் பிட்ச் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பிளாட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சோ இந்த மேட்ச்ல ரன்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணி முடிக்கலாம். நிறைய ஹை ஸ்கோரிங் தேவை. ஒருவேளை புடிச்சிட்டானுங்க, பவுலர்ஸ் வந்து புடிச்சிட்டானுங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் டீம் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த டீமை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்தவரை இது வந்துட்டு பவுலிங் ஸ்ட்ராங்கான டீம். ஆர்சிபி வந்துட்டு டோட்டலா பவுலிங் ஸ்ட்ராங்கான டீம். பஞ்சாப் வந்துட்டு பேட்டிங் ஸ்ட்ராங்கான டீம். அதை வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும். பஞ்சாப் வந்துட்டு கொஞ்சம் பவுலிங்ல ஃபிளா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆர்சிபியை பொறுத்தவரை பவுலிங் எல்லாமே வந்துட்டு கச்சிதமா இருக்கு. பேட்டிங்ல தான் கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஆர்சிபில. என்ன காரணம் அப்படின்னா இன்ஜுரிஸ் தான் ஆர்சிபியோட பெரிய தலைவலியே. ஒரு இது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் டீம் அப்படின்றது உங்களுக்கு வரவே மாட்டேங்குது இந்த வாட்டி. பஞ்சாபை பொறுத்தவரை எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஒரு பிளேயர் வெளியே போனா இந்த பிளேயர் உள்ள வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாமே. அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிளேயர் வெளியா, ஓகே இந்த பிளேயர் உள்ள அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஆர்சிபிக்கு அப்படி இல்லை. இவன் வெளியா, அப்ப இவனும் வெளியே போயிருவானே அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. இப்ப வந்துட்டு பவுலிங்ல ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. என்னன்னா துஷாராவை வெளியே வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். துஷாரா வந்துட்டு எல்எஸ்சி மேட்ச்ல சூப்பரா பவுலிங் போட்டான், பார்த்திருப்பீங்க. பட் ஹேசல்வுட் வருமா? ஹேசல்வுட் வந்தா துஷாரா கண்டிப்பா வெளியே இருக்கணும். நீங்க கேட்கலாம், ப்ரோ லியம் லிவிங்ஸ்டன் வந்துட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறானே, அப்ப லியம் லிவிங்ஸ்டனை தூக்கிட்டு ஹேசல்வுட்டை போட்டுடலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. அது உண்மையிலே பேடான மூவ். அத்தனை பவுலர் வச்சுட்டு தேவையில்லை. அத்தனை பவுலர் தேவையே இல்லை ஒரு டீமுக்கு. தயவு செய்து ஆர்சிபி அந்த தப்பு பண்ணிடாம, ஐயா ஒரு வாட்டி துஷாரா நல்லா பவுலிங் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு துஷாராவையும் வச்சுட்டு ஹேசல்வுட்டையும் எடுத்துட்டு போனீங்கன்னா பேட்டிங்ல மட்டும் சரிவு ஏற்பட்டுச்சுன்னா அதை உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எப்பவுமே கோலியை நம்பி போக முடியாது. ஒருவேளை எல்லா மேட்ச்லயும் கோலி 50 போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒருவேளை 50 போடாம டக் அவுட் ஆயிட்டான்னு வைங்களேன், அப்ப யோசிப்பீங்க ஏன்டா நம்ம வந்துட்டு துஷாராவை எடுத்தோம் அப்படின்னு. துஷாராவா ஹேசல்வுட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ எம் கோயிங் வித் ஹேசல்வுட். ஹேசல்வுட்டை வச்சு நம்ம போவோம். அப்படி இல்லையா, சரி உங்களுக்கு கான்பிடென்டா இல்லையா, ஹேசல்வுட் ஒருவேளை இன்ஜுரி என்ன நடக்கும்னு தெரியல, துஷாரா நல்லா பவுலிங் போட்டிருக்கான் அப்படின்னா துஷாராவை வச்சுட்டே போங்க. எது கான்பிடென்டா இருக்கோ அதை வச்சுட்டே போங்க. ஆனா தேவையில்லாம ரெண்டு பேரையும் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு, ரெண்டு பேரையும் கொண்டு வந்தா நாங்க பவுலிங் பயங்கரமா போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு நீங்க வந்து எடுக்கவே வேண்டாம் ஆர்சிபி. சோ யாராவது ஒருத்தர் எடுங்க, ஹேசல்வுட் வச்சு போவானுங்க. அது மட்டும் இல்ல, டிம் டேவிட் வந்துட்டு வர்ற மாதிரி தெரியல. அதுதான் நான் கேட்டது நியூஸ். வந்துட்டு டிம் டேவிட பத்தி 100% சொல்லவே இல்லை, டிம் டேவிட் வருவான் அப்படின்ற மாதிரி. சோ மேக்சிமம் டிம் ஷைஃபோர்ட் வந்துட்டு பேட்டிங் வருவான் அப்படின்னு தோணுது. ஒருவேளை டிம் ஷைஃபோர்ட் வந்துட்டு வந்தான்னா ஒன் டவுனா தான் இருக்கணும். எவனை தூக்கிட்டு போடுவானுங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் தான் இருக்கிறதுலே தண்டமா இப்போதைக்கு டீம்ல இருக்கிறது அப்படின்னா லியம் லிவிங்ஸ்டன் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு டீம்ல வந்துட்டு தண்டமா இருக்கான். ஒரே ஒரு மேட்ச் வந்துட்டு சூப்பரா விளாண்டா, அந்த ஜிடி மேட்ச். டக்குன்னு எல்லா விக்கெட் போகும்போது ஒரு 50 போட்டான் சமயம். அதுக்கப்புறம் வேற எந்த மேட்சுமே எனக்கு தெரிஞ்ச உண்மையா விளையாடவே இல்லை சொல்ல போனா. பட் லியம் லிவிங்ஸ்டன் இருந்தானா ஒரு 5th 6th அந்த மாதிரி கூட அவனை கொண்டு வரலாம். பட் டிம் ஷைஃபோர்ட் வந்தனா ஒன் டவுன் தான் அவனை இறக்க முடியும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவனை வந்துட்டு 5th 4th அந்த மாதிரி இறக்கக்கூடாது. ஒன் டவுனா இறக்கலாம். ஏன்னா ரஜத் பட்டிதார், மயங்க் அகர்வால் இவங்கெல்லாம் வந்துட்டு 2 டவுன் பிடிக்கிற ஆளுங்க தான். இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு ஆர்சிபிக்கு. என்னன்னா கேப்டன் வந்துட்டு கன்ஃபார்மா தெரியல. பட் ரஜத் பட்டிதார் தான் கேப்டனா இருப்பான் அப்படின்னு 100% சொல்லிட்டாங்க. சோ அது ஒரு கான்பிடென்ட் இருக்கு, ரஜத் பட்டிதார் தான் வருவான் பிளே ஆஃப்ல இருந்து அப்படின்னு. லாஸ்ட் மேட்சே வந்துட்டு அவங்க கேப்டன் பண்ண சான்ஸ் இருந்து ரஜத் பட்டிதாருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஓகே இந்த மேட்ச் வந்தா ஜித்தேஷ்கே கொடுப்போம். பட் கேப்டன்சி படி பார்க்கும்போது ஜித்தேஷோட ரஜத் பட்டிதார் வந்துட்டு உண்மையிலே நல்ல கேப்டன். ஜித்தேஷ் வந்துட்டு அஸ் அ பேட்ஸ்மேன் வந்துட்டு நேற்று காப்பாத்திட்டான், எல்எஸ்சி வந்து காப்பாத்திட்டான். பட் அஸ் அ கேப்டன் வந்துட்டு ஃபீல்டிங் எங்க நிக்க வைக்கணும், எந்த பவுலர் யூஸ் பண்ணும் அப்படின்ற ஃபிளாஸ் நிறைய இருக்குது. சொல்ல போனா நிறைய பேர் வந்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஆர்சிபி பிளேயர்ஸும் ஒழுங்கா பண்ணல. யாரெல்லாம் வந்துட்டு ரஜத் பட்டிதார், எஸ் தயால் அண்ட் சுயேஷ் சர்மா இந்த 3 பேரும் கொஞ்சம் லாஸ்டா சில மேட்சஸ் வந்து ஒழுங்கா பண்ண மாதிரி தெரியல. ரஜத் பட்டிதார் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 மேட்ச் இருக்கும்
சூப்பரா விளாண்டா. அதுக்கப்புறம் ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லாம மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சோகமா அப்படியே உட்காந்துருக்கான், எதுக்குன்னே தெரியல அப்படி இருக்கான். எஸ் தயால் வந்துட்டு எப்ப அந்த சிஎஸ்கே மேட்சை வின் பண்ணி கொடுத்தானோ அப்ப காலர் தூக்கி விட்டு போனான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் நல்லாவே போடல எஸ் தயால். சுயேஷ் சர்மாவும் அதே மாதிரிதான், என்னாச்சுன்னு தெரியல, நல்லாவே போட மாட்டேங்கிறான் திடீர்னு. சோ இது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மிஸ்டேக் வந்துட்டு கரெக்ட் பண்ணி ஆகணும் இவனுங்க இங்க வரும்போது. அந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பஞ்சாப் யுஸ்வேந்திர சகல் கண்டிப்பா உள்ள வந்துருவான். எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த வைசாக் விஜயகுமார் மேக்ஸிமம் வெளியே வச்சுட்டு யுஸ்வேந்திர சகலை தான் உள்ள கொண்டு வருவானுங்க. அது மட்டும் இல்ல, மார்க்கோ யான்சன் வந்து கிளம்பி போயிட்டான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, இனிமேல் வரமாட்டான், அந்த டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு அவன் போயிட்டான். அதுக்கு பதிலாக ஒமர் சாயை தான் உள்ள கூட்டு வருவானுங்க. இவனுங்களுக்கும் ஒரு டீசென்டான பவுலிங் இருக்குது. சொல்ல போனா இந்த ஹர்ப்ரீத் பிரார் ஒரு அண்டர் ரேட்டடான பவுலர். இவன்லாம் திடீர்னு தூக்கிடுவான், விக்கெட்டை சருன்னு தூக்கி விட்டு போயிடுவான், பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுவான். அவனும் சரி, சஹல் விராட் கோலிக்கு லெக் ஸ்பின்க்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆடல் ரஷீத் காலத்துல இருந்து இருக்கு. ஆடல் ரஷீத் இருக்கும் போதே விராட் கோலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவான், ஆடல் ரஷீதுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதே மாதிரி லெக் ஸ்பின் சஹல் வந்துட்டு விராட் கோலிக்கு நிறைய போட்டிருக்கான். விராட் கோலிக்கும் சஹல் எப்படி போடுவான்னு ஒரு கெஸ் இருக்கும். பட் இருந்தாலும் லெக் ஸ்பின் பவுலர் அப்படின்றதுனால விராட் கோலி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சஹலை ஃபேஸ் பண்ணும்போது. சோ இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ். பட் பவுலிங்னு பொறுத்தவரை ஹர்ஷ்தீப் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க கீ பவுலரா இருக்க போறானுங்க. ஹர்ஷ்தீப் தான் மெயின் பவுலர், அவன் தான் பிடிச்சு போடுவான். இந்த கைல் ஜேமிசன் மேலனா எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வரல. ஏன்னா அவன் இப்பதான் விளையாடுறத நான் பாக்குறேன். நியூசிலாந்துல விளையாண்டு நான் பார்த்திருக்கேன் முன்னாடி இருந்தாலும் வந்துட்டு அவ்வளவு எஃபெக்டிவா என் கண்ணு முன்னாடி அவ்வளவு தெரிஞ்ச மாதிரி இல்லை. நியூசிலாந்துலாம் நல்லா போட்டிருக்கான், ஆர்சிபிலேயும் அவன் லேண்ட் இருக்கான். பட் அப்பெல்லாம் வந்துட்டு இன்னும் பயங்கரம். எப்படி சொல்றது, கயல் ஜேமிசனை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஹேசல்வுட் ஸ்டார்க் ஃபீலிங் வருது, ஒரு மெடியாக்கரான பவுலர் ஃபீலிங் தான் வருது எனக்கு எப்பவுமே அவனை பார்க்கும்போது. வேற அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு பவுலிங் போடணும்னா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அண்ட் ஒமர் சாயை வச்சு போடலாம். இவனுக்கு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜான பவுலர் தான் சொல்ல போனா. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் ஒரு டைம்ல வந்து நல்லா போட்டுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜ் பவுலர் தான் இவனும் சொல்ல போனா. பட் பேட்டிங்கை பொறுத்தவரை ஸ்டாய்னஸ் கேன் புல் ஆஃப் ஹேஸ்ட். டப்பு டிப்புன்னு ஸ்டாய்னஸ் வந்துட்டு ஒரு 5-6 அடிக்கிற ஒரு சான்ஸ் இருக்குது பேட்டிங்கை பொறுத்தவரை. அதே மாதிரி தான் ஒமர் சாய்க்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பேட்ஸ்மேன் தான். அங்க வந்துட்டு அடிக்கிறதுக்கு செம்ம ஆள் இருக்கானுங்க, இந்த ஓப்பனிங் இருக்கானுங்க பாத்தீங்களா, இந்த பிரியன்ஸ் ஆரியா பிளம் சிம்ரன், இவனுக்கு 2 பேர் போதும் காட்டு தீய பத்த வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரேயஸ் ஐயர் வரான். ஸ்ரேயஸ் ஐயருக்கு மட்டும் இந்த ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு இந்த லூசு தனமா போட்டுட்டு இருந்தானா நொறுக்கிடுவான். ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், ஸ்பின்னர்ஸ் அசால்ட்டா ஆடுவான். சுயேஷ் சர்மா வேற அந்த கிருணால் பாண்டியா பாலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாவே அவன் ஆடுவான் ஸ்ரேயஸ் ஐயர்லாம். சோ இந்த அவன் மட்டும் இல்ல, நேஹல் வதேரா விட்டுட்டேன் பாத்தீங்களா, வதேரா நல்லா ஆடுவான். ஜாஷ் இங்கிலீஷ் எல்லாருமே அவனுக்கு பேட்டிங் வந்துட்டு சூப்பரா இருக்கு அவனுக்கு சைடு எனக்கு தெரிஞ்சுட்டு. வேற யாரு, சஷாங்க் சிங்லாம் வந்துட்டு பாட்காஸ்ட்ல போய் தைரியமா சொல்லியிருக்கான், நாங்க வந்துட்டு இந்த டைம்ல வின் பண்ண போறோம். அவன் பாட்காஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு புரியுது. அதுதான் கைஸ் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம பண்ண போற விஷயத்த நம்ம ஃபீல் பண்றது, திங்க் பண்றது, அதாவது நடக்க போற விஷயத்த ஃபர்ஸ்டே நம்ம வந்துட்டு ட்ரீம் பண்ணி அது அப்படியே நடந்த மாதிரி ஃபீல் பண்றதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ அதுதான் வந்துட்டு சஷாங்க் சிங் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்துட்டு நீங்க மைண்டுக்குள்ளே வைக்கலாம். நீங்க வந்துட்டு வாழ்க்கையில ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறீங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இவங்க தான் ப்ரெடிக்ட் பண்ண போறாங்க, இவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம், இவங்க தான் கேம்பிளிங்ல வின் பண்ண போறாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம், ஓகே. ஆஸ் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கான்பிடென்ட்டா பேசும்போது நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அவன் வந்துட்டு ஃபைனலே நாங்க ஜெயிச்சிருவோம், இப்படி போய் ஜெயிச்சு இந்த டைம்ல செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை சாவேஜ் மாதிரி பார்ப்பானுங்க இந்த கிரிக்கெட் வேர்ல்ட். யூ ஆர் த சாவேஜ் ஃபார் ஹிம். உங்களை வந்துட்டு கடவுள் மாதிரி பார்ப்பானுங்க. சஷாங்க் சிங் ஹி ப்ரூவ்ட் எவ்ரிஒன் ராங் அப்படின்ற மாதிரி ஊன்றானுங்க. ஒரு வேளை தோத்துட்டானுங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஓட்டுவானுங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ், மரணத்தனமா சஷாங்க் சிங்கை ஓட்டுவானுங்க. ஸோ சஷாங்க் சிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்கு சஷாங்க் ரொம்ப பிடிக்கும், ஆடுற ஸ்டைலே சூப்பரா இருக்கும், ஒரு மாதிரி கான்பிடென்ட்டா ஆடுவான், டம் டிம்னு அடிப்பான், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதனால சஷாங்க் சிங் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மேட்ச் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், 50-50 தான் இருக்குது. நான் யாரு கடைசியா சொல்ல போறேன் வின் பண்ண போறா அப்படின்றது நான் லாஸ்டா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது பேட்டிங்ல இருக்கு பாத்தீங்களா இந்த ஆர்சிபி, இந்த பஞ்சாபுக்கு வந்துட்டு விக்கெட் போயிருச்சுன்னா நடுவுல ஒரு சில டைம் வந்துட்டு ஃபிளாஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல 3 பேர் போயிட்டோம்னா சர்ன்னு எல்லாரும் போற மாதிரி இருந்தாங்க. அதை வந்துட்டு எண்ட்ல வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அது ரிக்கி பாண்டியன் மூலமாவா என்னன்னு தெரியல, லாஸ்ட்ல கேபிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் போச்சு, பின்னாடி நின்றுறாங்க, அப்படியே இங்கிலீஷை மேலே இறக்கி விட்டுட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு அந்த ஃபோர்ஸையும் அப்படியே வச்சிருக்காங்க. ஜாஸ் இங்கிலீஷ் வந்தோன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ரோல் ஆட ஆரம்பிச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப பிரியன்ஸ் ஆரியா வந்து அட்டாக் பண்ணி ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே தெரியும் பிரியன்ஸ் ஆரியா அண்ட் பிளம் சிம்ரன் வந்து அட்டாக் ஆடுறாங்க. அவனுங்க அட்டாக் ஆடி டக்குன்னு ஒருவேளை அவுட் ஆயிட்டனா ஜாஸ் இங்கிலீஷை கொண்டு வந்துடுறான். அவனும் ஒரு அட்டாக் ஆடக்கூடிய ஆள் தானே, அவனையும் கொண்டு வந்து ஆட ஆரம்பிச்சிடறான். ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டடான பிளேயர் எனக்கு தெரிஞ்சுட்டு. சூப்பரா புல் ஷாட் அடிப்பான், பார்த்திருப்பீங்க புல் ஷாட் ஆடுறதுன்னா. இந்த மயங்க் யாதவெல்லாம் சாப்பிடுவான் எல்எஸ்டியில வச்சு.
ஸோ ஜாஷ் இங்கிலீஷ், அதாவது இவனுக்கு பேட்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங்ல மட்டும்தான் ரொம்ப ஃபிளா இருக்கு. இந்த விஸ்வேந்திர சகலையும் வந்துட்டு ரொம்ப நீங்க வந்துட்டு தலையில தூக்கி வச்செல்லாம் ஆடக்கூடாது. அவனுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு வீட்டுல. அது மட்டும் இல்ல, விஸ்வேந்திர சகல் ஒரு 2 மேட்சை வந்துட்டு பயங்கரமா போட்டிருக்கான். அதை தவிர்த்து மற்ற எல்லா மேட்சும் கொஞ்சம் கஷ்டம் தான் போட்டிருக்கான் விஸ்வேந்திர சகல். அதை வந்துட்டு நம்ம சொல்லியே வேணும். பட் ஆர்சிபியை பொறுத்தவரை அவனுங்க ப்ராப்ளம் என்னன்னா, அவனுங்க எல்லாமே கஷ்டப்பட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. சொல்ல போனா இப்பதான் அந்த மேட்சை முடிச்ச மாதிரி இருந்துச்சு எல்எஸ்சியோட. இப்ப திருப்பி இவனுங்க விளையாடணும். அந்த மேட்ச் ரொம்ப லேட்டா முடிஞ்சிச்சு. ஒண்ணு, இந்த மாதிரி மேட்ச் வந்து ரொம்ப லேட்டா முடிஞ்சுச்சுன்னா பிளேயர்ஸ் வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க, எக்ஸாஸ்டா இருப்பாங்க. இன்னொரு விதம் எப்படின்னா, ரொம்ப காக்கியாவும் இருப்பாங்க. அதே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெருந்தன்மையோட ஆடுவாங்க, கூதி எதிர்ப்பு ஆடுவாங்க, காக்கியா ஆடுவாங்க, மேட்ச் முடிஞ்சிடும். இன்னொரு இதுவும் இருக்குது, அதே கான்பிடென்ட்டோட விளையாடுற சான்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்சிபி எப்படி எடுத்துக்கிடுவானுங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்பெல்லாம் வந்துட்டு ஆர்சிபி இந்த மாதிரி ஒரு விக்டரி, இந்த மாதிரி ஒரு பெரிய வின் பண்றானுங்களோ, அதுக்கு அடுத்த மேட்ச் அப்படியே தோத்துருவானுங்க. இதை நான் முன்னாடி இருந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னொன்னு இருக்கு, ஆர்சிபி எப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 2ல 1 and 2ல இருக்கானுங்களோ, அப்பெல்லாம் ஜெயிச்சு டைரக்டா ஃபைனலும் போயிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்தவரை ஆர்சிபி ஜெயிச்சிருவானுங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான மேட்ச் தான். பட் என்ன பொறுத்தவரை ஐ திங்க் ஆர்சிபி வில் வின். ஏன் நான் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சிரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்றத ஃபுல்லா கேளுங்க. நிறைய பேர் ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிச்சிருவான் அப்படின்னு எதை வச்சு சொல்றானுங்கன்னா, போன வாட்டி கொல்கட்டால ஜெயிச்சுட்டான், அதனால ஸ்ரேயஸ் ஐயரை வச்சுட்டு இந்த வாட்டி ஸ்ரேயஸ் ஐயர் இங்கே வர்றதுனால இந்த வாட்டியும் ஜெயிப்பான் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது நடக்காது அப்படின்னு தோணுது. எத்தனை வாட்டி தாண்டா அப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கூதி எதிர்ப்புல நான் சொல்றேன். அது எப்படிடா அப்பா போன வாட்டி ஜெயிப்பாரா, இந்த வாட்டி இங்க வந்து ஜெயிப்பாரா அப்படின்னு. பட் பஞ்சாப் அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க கோச்சு ரிக்கி பாண்டிங் செம ஸ்ட்ராங்கான கோச்சு. இவங்களும் கப் அடிச்சதே இல்லை. அந்த சைடு ஒருத்தன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவனுங்க இதுவரை கப்பே அடிச்சது இல்லை ஆர்சிபி. எனக்கு ஏதோ யூனிவர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டார் எல்லாம் அலைன் ஆகும் தெரியுமா. நான் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது. இருந்தாலும் இந்த விராட் கோலி ஆர்சிபி மேட்டர் வரும்போது நம்ம கொஞ்சம் இறங்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாமே அதுக்காக அலைன் பண்ணி வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுவரை 18 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷம் தான் ஆர்சிபி வந்துட்டு டீமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது முன்னாடி எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி இது விராட் கோலி தான் ஜெயிச்சிருப்பான். விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில், இந்த 3 பேர் மட்டும்தான். இந்த 3 பேர் லேண்டா ஜெயிப்பாங்க, இல்ல தோத்துருவானுங்க. பட் இந்த வாட்டி நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பானுங்க. குருணால் பாண்டியா, ஜித்தேஷ் சர்மா, ரஜத் பட்டிதார், விராட் கோலி, ஃபில் சால்ட், டிம் டேவிட், ஜாஸ் ஹேசல்வுட் எல்லாருமே தன்னுடைய பங்கை வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்கானுங்க. இந்த ஒரு வாட்டி தான் ஆர்சிபி டீமோட லேண்ட் இருக்கானுங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் தே கேன் வின். எத்தனை வாட்டி தான் ஒரு டீம் வந்துட்டு தோத்துக்கிட்டே இருக்குமா சொல்லுங்களேன். அதாவது ஒருத்தன் விராட் கோலி இருக்கான்பா, விராட் கோலி இருக்கான், தனக்கு பிடிச்ச ஃபுட்டையே வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி சாப்பிடாம இருக்கான், கிரிக்கெட்டுக்காக கொடுத்துட்டான் அவன் தன்னுடைய லைஃப. அவனுக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அது வந்துட்டு யூனிவர்ஸ்க்கு தான் அசிங்கம். அதெல்லாம் அந்த யூனிவர்ஸ்க்கு தான் அது வந்துட்டு அசிங்கம். நான் வந்துட்டு ஏதோ மந்திரி மாதிரி பேசிட்டு இருக்கேன், இப்ப கிரிக்கெட்டை விட்டுட்டு ஏதோ சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஆக்சுவலா இது வந்துட்டு பார்க்க வந்துட்டு அப்படிதான் இருக்கு. பாத்தீங்களா, 18 வருஷம் விராட் கோலி டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆறான், நிறைய எமோஷன் இருக்குது. இதுக்கப்புறம் விட்டா இந்த மாதிரி டீம் இதுக்கப்புறம் விட்டனா ஆர்சிபி அடிக்கவே மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச், இதுக்கப்புறம் ஆர்சிபி அடிக்கல அப்படின்னா அடிக்கவே மாட்டாங்க ஆர்சிபி. இந்த வருஷம் விட்டுட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பிலாம் அடிச்சுக்கிட மாட்டானுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் இங்கெல்லாம் வந்துக்கிட மாட்டானுங்க. ஆர்சிபியோட பெரிய தொல்லை என்ன தெரியுமா, இந்த இன்ஜுரி தான் இவங்களுக்கு பெரிய மண்டவலியா இருக்க போகுது. இந்த அவன் இன்ஜுரி இவன் இன்ஜுரின்னு பாவமா இருக்கு கொஞ்சம் லைட் ஆச்சா. ஒரு டீம் வச்சுட்டு இவங்களால போக முடியல, பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த இன்ஜுரி இல்லாம கொஞ்சம் கான்பிடண்டா இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இன்ஜுரி. கேப்டன் மாறிக்கிட்டே இருக்கானுங்க, ஒரு பினிஷர் மாறுறான், பவுலர் மாறுறான், இத்தனை இதை வச்சு அவங்க ஜெயிக்க பாக்குறாங்க போது ஒரு தனி இதுதான். இந்த மாதிரி டைம் வந்துட்டு ஆர்சிபிக்கு வின் பண்றதுக்கு வந்துட்டு சான்ஸே வந்துட்டு வேற எந்த சீசன்லயும் கிடைக்காது. அந்த டீம் 5 கப் வச்சிருக்கான், இந்த டீம் 5 கப் வச்சிருக்கான், அதெல்லாம் மேட்டர் இல்லை. நீ ஒரு கப் அடிச்சு அதை செலிப்ரேட் பண்ணணும். நீ அந்த ஒரு கப்பை வச்சுட்டு ஒரு கப்பை வின் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ அவன் 5 டைம் அடிச்சிட்டானே, நம்ம 5 டைம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீ எதையுமே செலிப்ரேட் பண்ண மாட்ட. ஒரு கப் அடிச்சு அங்க உமால தலகால் புரியாம செலிப்ரேட் பண்ணு, ஹியூமிலியேட் பண்ணிரு ஹியூமன் பீயிங்ஸே. சோ என்னை பொறுத்தவரை ஆர்சிபி தான் வின் பண்ண போறானுங்க, டைரக்டா போய் ஃபைனல்ல உட்கார போறானுங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் வந்துட்டு இந்த செகண்ட் குவாலிஃபயர்ல போய் உட்கார்ந்துருப்பானுங்க. கரெக்டா
எலிமினேட்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு தோணுது. மும்பை இந்தியன்ஸ் சுமன் கில் அடிச்சிருவாங்க. ஏன்னா ரிவெஞ்சு இத்தனை வாட்டி சுமன் கில் அடிச்சிட்டான்ல மும்பையை போட்டு நொறுக்கி எடுத்துட்டான்பா மும்பையை. அதுக்கு ரிவெஞ்சு எப்படின்னா சோக் ஆயிடுவான். ஐ திங்க் சுமன் கில் சோக் ஆயிடுவான் அப்படின்னு தோணுது. பாரிஸ்டோ ஏதாவது ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவான், சோக் ஆயிடுவான். அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பாரிஸ்டோ ஆடுவான்னு நினைக்கிறேன். சோக் ஆயிடுவான். மும்பை ஜெயிச்சு பஞ்சாபை போய் குவாலிஃபயர் 2ல ஃபேஸ் பண்ணாங்க. அந்த இதுல பஞ்சாப் மறுபடியும் ஜெயிச்சிருவாங்க மும்பையை. பஞ்சாப் ஜெயிச்சு மறுபடியும் பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் ஃபைனல் வரும். அதுல ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. இங்க பாத்தீங்களா, எந்த டீம் இதுல தோக்குதோ, எந்த டீம் இதுல ஜெயிக்குதோ இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் அடிப்பாங்கன்ற ஒரு கான்பிடன்ட் இருக்கு. ஏன்னா இதுல ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா நீங்க 3 மேட்சை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கிட்டத்தட்ட ஜெயிக்க போற டீம் மட்டும் தான் இதுல பெனிஃபிட்டே இருக்குது. ரெஸ்ட் டே விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிராம்ப் இல்லாம கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயா வந்துட்டு ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டுட்டு போலாம். அப்படி இல்லையா தலைவலி. ஏன்னா இந்த எலிமினேட்டர் விளையாடணும், குவாலிஃபயர் 2 விளையாடணும், ஃபைனல் விளையாடணும். 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கிறது வந்துட்டு, அதுவும் நாக் அவுட் மேட்ச் ஜெயிக்கிறது வந்துட்டு மென்டலி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும், பிசிக்கலியும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும். நான் வந்துட்டு மும்பை மட்டும் வரக்கூடாது அப்படின்னு எப்பவுமே நம்புவேன். மும்பை மட்டும் ஆர்சிபிக்கு வரவே கூடாது. ஏன்னா மும்பை வந்துட்டு தே கேன் புல் ஆஃப் அ ஹெய்ஸ்ட். அவனுக்கு வந்துட்டு ஒரு ராபரி பயலுக மாதிரி, திருட்டு பயலுக, அந்த பேங்க் லாபர் பண்றவனுங்க மாதிரி. நீ காசை சம்பாதிச்சு அதுல வச்சிருந்தா அவனுக்கு பாட்டு டப்புன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவனுக்கு இந்த மும்பை இந்தியன்ஸும் ஒண்ணுதான், இந்த ஆஸ்திரேலியாவும் ஒண்ணுதான். சொல்ல போனோம்னா ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஆஸ்திரேலியன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டா, ஒரு விக்கெட் கிடைச்சா நாங்க மேட்ச் முடிச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க அப்படியே இந்த ஒரு ஹோலுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஹோல் கிடைச்சிட்டா உள்ள சொருவிடுவானுங்க எடுத்து. அதனால மும்பையை மட்டும் நம்பவே கூடாது. வந்தா டப்புன்னு ஏதாவது பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ என்ன பொறுத்தவரை குவாலிஃபயர் 1ல வந்துட்டு ஐ திங்க் ஆர்சிபி வில் ஷைன். என்ன பொறுத்தவரை 50-50 மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலா 2 டீமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பஞ்சாபுடைய ஒரு கீ பெனிஃபிட் என்னன்னா இவங்க டீம்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்ஜுரி எதுவுமே கிடையாது. அதே கேப்டன், அதே ஸ்மூத்தா அதே ஆர்டர்ல இறங்குறானுங்க. பவுலர்ஸும் அதே மாதிரி தான் இருக்கானுங்க. கொஞ்சம் வீக்கா இருக்கு பவுலிங் சொல்ல போனா. பட் ஆர்சிபியில் வந்துட்டு சொல்ல போனா பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. பேட் எல்லாமே இன்ஜுரி தான் பிரச்சனை. கேப்டன் மாறுறானுங்க, ஜித்தேஷ் சர்மா வரான், திடீர்னு பட்டிதார் வருவான், ஹேசல்வுட்டா அவனா, அந்த மாதிரி தெரியாம இருக்கு பாருங்க. டிம் டேவிட் வருவானா அவன் வருவானா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரை இந்த லியம் லிவிங்ஸ்டனை வைக்கலாமா, டிம் ஷைஃபோட வைக்கலாமா அப்படிலாம் கேட்பீங்க. உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டன் கான்ஃபிடண்டா இருந்தா நீங்க லியம் லிவிங்ஸ்டனே வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஒருவேளை என்ன வேணாலும் நடக்கலாம் guys. திடீர்னு ஏதாவது அடிச்சு விட்டுறலாம். லியம் லிவிங்ஸ்டன் ஏதாவது அடிச்சு விட்டுற போறான். ஸோ மேபி இஃப் யூ ஃபீல் லைக் கான்ஃபிடென்ட் யூ கேன் கோ வித் லியம் லிவிங்ஸ்டன். ஆனா ஒன்னு சொல்லுவேன், ஒருவேளை லூசுத்தனமா இந்த 2 பவுலர் எடுக்கிறேன் அப்படின்னு துஷாராவையும் ஹேசல்வுட்டையும் மட்டும் எடுத்துறாதீங்க. நீங்க அதை எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் தோக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த 6 பவுலர் 7 பவுலர் வச்சுட்டுனா நீங்க போருக்கு போக வேண்டாம். உமால ஒரு 4 குதிரை போதும். மீதி எல்லாமே பேட்டர்ஸ் வச்சுக்கோங்க. 4 பேட்டர்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஃபில் சால்ட் விராட் கோலி சொருகிட்டாங்கன்னா எல்லாம் தூங்கிடுவானுங்க. ஜித்தேஷ் சர்மா போன மேட்ச் அடிச்சான்னு சொல்லிட்டு ஜித்தேஷ் சர்மா எல்லா மேட்சும் அடிப்பான்னு எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? ஜித்தேஷ் சர்மா போன மேட்ச் அடிச்சான்னு சொல்லிட்டு ஜித்தேஷ் சர்மா எல்லா மேட்சும் ஆடுவான் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. சோ எல்லாமே தலகால் புரியாம எதிர்பார்க்க கூடாது. ஆர்சிபிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். மேட்ச் இப்பதான் முடிச்சானுங்க, தொடர்ந்து வரானுங்க, இன்ஜுரி நிறைய பேருக்கு இருக்கு. கேப்டன் நாளைக்கு எப்படியாவது ரஜத் பட்டிதாரா தான் இருக்கணும். நாளைக்குன்ற பாருங்க, இன்னைக்கு ரஜத் பட்டிதாரா தான் இருக்கணும். பட்டிதார் தான் கேப்டன் ஆகணும். அவன் தான் கரெக்டா வந்து பவுலர்ஸ் வந்துட்டு டீல் பண்ணுவான். எப்படி இப்படின்னு எஸ்ஐயாளு கொஞ்சம் ஃபோர்ஸோட வாங்க உள்ள வரும்போது. நீங்க ஃபோர்ஸோட வந்தாதான் நல்லா இருக்கும் டீமுக்கு. புவனேஸ்வர் குமார் வந்துட்டு எப்படி ஸ்ரேயஸ் ஐயரை ஃபேஸ் பண்றான் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான் ஸ்ரேயஸ் ஐயர் புவனேஸ்வர் குமார்கிட்ட. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் guys. நீங்க வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நீங்க வந்துட்டு யாரு வந்துட்டு இந்த வாட்டி ஜெயிக்க போறா அப்படின்னு. ஆக்சுவலா நான் வந்துட்டு 2 இதுக்கும் ப்ரிவியூ கொடுக்கலான்னு பார்த்தேன். மும்பை வர்சஸ் ஜிடியும் கொடுக்கலான்னு பார்த்தேன். இல்ல வந்துட்டு ஃபுல்லா நம்ம வந்துட்டு இந்த மேட்சை பத்தியே பேசிடுவோம். ஜிடி வர்சஸ் மும்பை வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு யாரு ஆர்சிபியோ பஞ்சாபோ ஜெயிக்கிறாங்களோ அந்த மேட்சோட ரிவ்யூ பத்தி பேசி முடிச்சோன்னே நம்ம இந்த ரிவ்யூ போட்டுருவோம். நம்ம இந்த ப்ரிவியூ போட்டுருவோம். ஜிடிஎம்ஐ பத்தி ஃப்ரீயா பேசலாம் அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன். நான் ஆக்சுவலா வந்துட்டு இந்த 2 மேட்சுக்கு சேர்த்து போடலான்னு பார்த்தேன். பட் எதுக்கு தேவையில்லாம போட்டு குழப்பிட்டு இருக்கிறது, ஒரு மேட்சை பத்தி ஃபுல்லா பேசிடுவோம் அப்படின்னு தான் பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி எடுத்திருக்கேன். என்னுடைய கெஸ் கரெக்டா இருந்தா ஆர்சிபி ஜெயிச்சிரும். ஆஸ் விராட் கோலி ஃபேன் ஆர்சிபி ஜெயிச்சாதான் அது வந்துட்டு நாட்டுக்கு நல்லது, மற்ற ஃபேன்ஸ்க்கு நல்லதே கிடையாது. நீ என்னமோ நினைச்சிட்டு போ. கிட்டத்தட்ட ஒருத்தர் கிரிக்கெட்டுக்காக உயிரே கொடுத்து நான் பார்த்தது இல்லை. எவனுமே நான் உயிரை கொடுத்துலாம் பார்த்தது இல்லப்பா. நீ கொடுத்தியா? இன்டர்நேஷனல்ல கொடுத்துருக்கான் தலைவன். அந்த அவ்வளோ ரன் அடிச்சிருக்கான். அவனுக்கு வந்துட்டு இந்த டிராஃபி வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா எல்லாமே அவனுக்கு கிடைச்சிட்டு எல்லாமே வச்சிருக்கான். இவன்ட்ட என்னது இல்லை. 50 ஓவர் வேர்ல்ட் கப் வச்சிருக்கான், T20 வேர்ல்ட் கப் வச்சிருக்கான், சாம்பியன்ஸ் டிராஃபி வச்சிருக்கான்,
பார்டர் கவாஸ்கர் வின் வச்சிருக்கான் கேப்டன் ஆகி ஒரு பயங்கரமான டெஸ்ட் கேப்டன் எனக்கு தெரிஞ்சுட்டு. ரிக்கி பாண்டியன் ஸ்டீவ் வாக் எடுத்துட்டு விராட் கோலி தான் பயங்கரமான டெஸ்ட் கேப்டன். பாருங்க டெஸ்ட் வேர்ல்ட் கப் இல்ல அது ஒரு குறை தான் சொல்ல போனா, பட் அவன் கேப்டனா இருந்து ரன்னர் ஆயிருக்காங்க. சோ இந்த ஒரு டிராஃபி தான் அவனை வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ அவன் வந்துட்டு ஏதோ ஆமச்சூர் பிளேயர் மாதிரி, ஏதோ அவன் ரன்னே அடிக்காம அவன் டிசர்வ்டு அப்படின்ற மாதிரி. ஆர்சிபியே டிசர்வ்டு இல்லம்மானுங்க, போடா போட்ட. சோ எனக்கு தெரிஞ்சு கோலி தான் இந்த வாட்டி அடிக்கணும், அதுதான் வந்துட்டு நல்லது. சோ பாப்போம் கைஸ், நீங்க மறக்காம நீங்க யார் ஜெயிப்பாங்க இன்னைக்கு நடக்கிற மேட்ச்லன்னு ஹானஸ்டா கமெண்ட் பண்ணணும். அவன் ஃபேன் இவன் ஃபேன்லாம் ஹானஸ்டா நீங்க யார் ஜெயிப்பா, பஞ்சாப் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா பஞ்சாப்னு போடுங்க, ஆர்சிபின்னா ஆர்சிபின்னு போடுங்க, நான் அதை பாக்குறேன். சோ அதுக்கப்புறம் மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, and see you in the video and remember it, always be on top. Cheers.